ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னீர் மஞ்சூரியன். அதாவது என்னோடய ஸ்டைலில் நான் வந்து பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் க்யூப்ஸால் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மஞ்சப்பொடி, நெக்ஸ்ட் காஷ்மீரி சில்லி பவுடர், நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவு உப்பு, நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கசூரி மேத்தி, நெக்ஸ்ட் கார்ன்ஃப்ளோர் சோள மாவு, நெக்ஸ்ட் வெங்காயம், குடமிளகா, லாஸ்ட்டாக வந்து லெமன் ஜூஸ். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பன்னீர், வெங்காயம், குடமிளகா, நம்ம போட்டுக்கோம் இல்லையா மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சப்பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லாம் மிக்ஸ் ஆகணும். இதில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம பண்ணப்போம். அதுக்குள்ளே இது எல்லாத்தையும் வந்து இந்த பன்னீர் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இதுக்கு தயிர்லாம் விடணும்னு அவசியமே இல்லை, தயிரே வேண்டாம், இது மட்டுமே போதும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பன்னீர்லாம் வந்து ரெண்டு ரெண்டாக இருந்தால் நல்லா இது பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்து பெசரி எடுத்து வச்சுருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருக்கட்டும். அப்புறம் நம்ம எப்படி பண்ணலான்றதையும் பார்க்கலாம். ஈஸியாக முடிஞ்சிடும் இது. இதுக்கு கரம் மசாலா எதுவுமே வேண்டாம். இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கும், அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ணுறோம். அவ்வளோதான். இது 10 to 15 மினிட்ஸ் இருக்கட்டும். அப்புறம் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போது ஆல்ரெடி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய். இதுக்கு எண்ணெய் கம்மியாக தான் பிடிக்கும், நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள். ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து ஆயில் வந்து கம்மியாக பிடிக்கும். நீங்கள் நிறைய இன்னும் தண்ணியை கொஞ்சம் அப்படியே இன்னும் ஜூஸியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் ரொம்ப அதிகமாக எடுக்கும். ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இதில் வந்து பன்னீரில் வந்து பார்த்திங்கன்னா ரிச் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. குடமிளகாவில் வாட்டர் கண்டென்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி வெங்காயத்தில் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே இருக்குது இதில். ஸோ வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் விட்டுட்டோம். எண்ணெய் விட்டு சூடாகட்டும். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஸ்பைஸியாக நம்ம போடல, வெறும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மட்டும்தான் போட்டிருக்கோம். கரம் மசாலா வேறு எதுவுமே நம்ம போடலை. ஆயில் சூடாயாச்சு. இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதில் எடுத்து போடுங்க. தோசைக்கல்லில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம், ஆனால் இதில் பண்ணும்போது உங்களுக்கு ஆயில் ரொம்பவும் கம்மியாக பிடிக்கும். தோசைக்கல்லையும் கம்மியாக தான் பிடிக்கும், அதே அளவுக்கு தான் இதுலேயும் பிடிக்கும். எவ்வளோ விட்டுருந்தேன்னு பார்த்தீங்கல்ல. வாங்க எல்லாத்தையும் போட்டுடலாம். இதை வந்து எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு அப்படியே சிம்மில் வச்சு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு வைங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பெரட்டிட்டு அப்புறம் சிம்மில் வச்சு லேசாக அப்பப்போ பெரட்டுங்க. ஏன்னா இல்லைனா வந்து பன்னீர் வந்து பிரேக் ஆகிடும். சரியா? அதால் லேசாக அப்பப்போ வந்து லேசாக அப்படியே ஸ்லைட்டாக இது பண்ணி எடுங்க. இது பாருங்கள், வெங்காயம் கூட கிளாஸி ஆயாச்சு, ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஆயிலும் நிறைய பிடிக்காதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவ்வளோதான். அதுக்கு வேண்டியதை எடுத்துகிட்டு இதை பாருங்கள், எக்ஸ்ட்ரா வெளியில் வந்தாச்சு. இதை நான் வந்து அப்படியே
ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருவேன். இது இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் வந்து சிம்லேயே வந்து குக் ஆகட்டும். லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து கார்னிஷிங்க்கு வந்து கொத்தமல்லியை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட போகிறோம். அவ்வளோதான், ஃபினிஷ்டு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சிம்பிளாகவும் நம்ம வீட்டிலையே பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் ஆகட்டும், பார்க்கலாம். இப்போ நல்லா வந்து குக் ஆயாச்சு. ரொம்ப ஓவராக குக் பண்ணாலும் பன்னீர் எல்லாம் பிரேக் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், இது ஃபினிஷ்ட். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கொத்தமல்லி, அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் தட்டை போட்டு மூடிடுங்க. இந்த ஃப்ளேவர் எல்லாம் அது உள்ளே இறங்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை ஒரு தட்டை போட்டு நம்ம மூடி வச்சிட போகிறோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.